லூக்கா 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6 வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளின் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். திரளான மீன்கள் அகப்பட்டன. ராத்திரி முழுக்க வீசி 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 தூக்கத்தை இழந்து வியாபாரம் பண்ணி ஆலயத்துக்கு போகிறதை இழந்து வியாபாரம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதை ஒரு பெரிய பாரமாக நினைத்து, அப்பொழுது வருகிற அந்த 500 ரூபாய், அப்பொழுது கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் சோற்றுக்கு தேவை, என்னுடைய கடனுக்கு தேவை, என் வட்டிக்கு தேவை என்று ஓடுகிற கூட்டம் எத்தனை பேர் அதே நிலையிலே ராத்திரி எல்லாம் பாடுபட்டு ஒரு மீன் குஞ்சு கூட பிடிக்காம வறியவராக, பாப்பராக, தரித்திரனாக, ஏனென்ற கேள்வி கேட்டவனாக தன்னுடைய ஸ்கில், தனது திறமை முழுவதும் பயன்படுத்தி ஒரு மனுஷன் அல்ல, அநேகருடைய ஆலோசனைப்படியும் செய்தும் கூட்டு பிசினஸ் செய்தும் ஒன்றும் கிடைக்காம நடித்துக்கொண்டு, நாடகம் நடித்துக்கொண்டு அங்கே தன் வலைகளை அலசி கொண்டிருக்கிற பேதுருவினிடத்திலே கர்த்தர் வந்து அந்த படவை தெரிந்து கொண்டு அதிலிருந்து போதனை பண்ணி, இப்பொழுது சற்றே தள்ளி கொண்டு போய் வலைகளை ஆழத்திலே போடுங்கள் என்றார். அப்பொழுது திரளான மீன்கள் பிரமிக்கத்தக்க அளவிலே, ஆச்சரியப்படுகிற அளவிலே, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அகப்பட, அப்பொழுது நிறைய கிடைச்சிருச்சு. இப்போ டெக்னிக்க சொல்லி கொடுத்துட்டாரு, ஆழத்துல போய் போடணும். இதுவே நமது வழிமுறையாய் கற்றுக்கொண்டோம். அவர் சொன்னது நிரூபிச்சிட்டாரு. அதனால இயேசு எனக்கு தேவையில்லை, நான் தினந்தோறும் போய் கரையிலிருந்து ஒரு ஆழத்துக்கு போய் இயேசுவை நினைச்சு அப்படி வலையில போடுவேன், கடல்ல வலைய போடுவேன் என்று அவன் நினைக்கல. அவன் என்ன செய்கிறான், அந்த வேலை எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட கேட்ச, இப்படிப்பட்ட மீன் பிடிக்கும் ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் மனுஷரை பிடிக்கவா என்று அழைக்கிறாரே, அவர் மனுஷரை அல்லவா பிடிக்க வந்திருக்கிறார், நான் அவரோடு ஒட்டிக்கொள்வேன் என்று தனது புதிய அழைப்புக்கு இணங்கி வலையை, வீட்டை, சொந்தக்காரர்களை, போட்ட இடத்தை, நிலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன், நான் நினைக்கிறேன், மாற்று அங்கி கூட வஸ்திரமும் கூட இல்லாம ஆண்டவர் பின்னே போய்விட்டான். இந்த நிகழ்ச்சியிலே அனுபவித்த அந்த அனுபவம் அவனை ஊழியக்காரனாய் மாற்றிற்று. இந்த அற்புதம் அவனை ரட்சிக்கப்பட்டவனாய் மாற்றிற்று. உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தித்த ஒரு அனுபவம், கர்த்தருடைய சத்தியம் நம்மிடத்தில் வந்த போது, அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்த போது, வாழ்க்கையில் இல்லாத நிலைமையிலே, தோற்று போன நிலைமையிலே, ஒற்றை மனிதனாய் இருந்த வேளையிலே, உறவுகள் கைவிட்ட வேளையிலே, பிசினஸ் தோற்று போன நேரத்திலே, சரீரத்தில் வந்த கொடிய வியாதி நேரத்திலே, மரணத்துக்கு அருகிலே இருந்த நேரத்திலே இயேசு இந்த போட்டுக்குள்ளே வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இந்த போட்டிலிருந்து போதனை செய்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து இங்கே அநேகர் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாய் எல்லாவற்றையும் விட்டு, பாவத்தை விட்டு, விக்கிரகத்தை விட்டு, பழைய பாரம்பரியத்தை விட்டு, பேய்களை விட்டு, நமது எல்லா விதமான ஜோஷியங்களை, ஞானத்தை, நமது அத்தனை பழக்கத்தையும் விட்டு இயேசுவே போதும் என்று அவர் பின்னே ஓடி வந்த உங்களை, எத்தனை சோதனை உங்களை மடங்கடித்தாலும்,
உங்கள் வாழ்க்கை தடுமாறி தலை குப்புற நீங்க விழுந்திருந்தாலும் மறுபடியும் வருகிறார், மறுபடியும் வருகிறார், மறுபடியும் பார்க்க வருகிறார், மறுபடியும் சந்திக்க வருகிறார். அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போக மாட்டார். அவரை தாண்டி உனக்கு ஒன்றும் சம்பவிக்காது. என்ன நடந்திருந்தாலும், எவ்வளவு வீழ்ந்திருந்தாலும், எவ்வளவு ஆழத்தில் நீ போயிருந்தாலும், மறுபடியும் அதே புள்ளியிலே கர்த்தர் துவக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே புள்ளியிலே துவக்குவார், அதே இடத்திலே துவக்குவார்.